ஓட்டை நீக்கிருக்கான், ஒரு 65 லட்சம் ஓட்டை நீக்கிருக்கான். இப்போ இங்க மகாராஜாவோட ராஜீவ் காந்தி எக்ஸ்போர்ட் பண்ணார், அது என்னது இல்லாத ஓட்டை சேர்த்துருக்கான், இல்லாத கவர்மெண்ட் போட்டு இல்லாத வேற சொல்றாரு போட்டு சேர்த்துருக்கான். இது வந்து இந்த விஷயம் வந்து வெளிப்படையா எல்லாராலையும் பார்க்க முடியும், வாக்காளர் பட்டியல் பார்க்க முடியும். பார்க்கவே எவ்வளவு நாடுன்னா டெக்னாலஜி எவ்வளவு நாடு இருக்கும் அதுவும் யோசிச்சு பார்க்கணும். நீங்க உங்களுக்கு சாஃப்ட்வேர் படிச்ச தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, படிச்சவங்க யார் வேணாலும் போய் கேளுங்க. ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து அவருடைய உள்ள இருக்க சாஃப்ட்வேர் வந்து தெரிஞ்சவன் அதை எப்படி வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். அவனுக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். உள்ள சோர்ஸ் கோட் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுங்க, சோர்ஸ் கோட். அந்த சோர்ஸ் கோட் வந்து அந்த மிஷின் வந்து உற்பத்தி செய்யும் போதே அதை வந்து கோட் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம கால்குலேட்டர் இருக்குன்னா அதுக்குள்ள கோட் இருக்கு, 2 போட்டா 4 வரும், அதே 2 போட்டா 6 கூட கோட் நீங்க மாற்றி அதை மேனிபுலேட் பண்ண முடியும், கால்குலேட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் போர்டு சொன்னேன் மேனிபுலேஷன் பண்ண முடியும். அதனாலதான் உலக முறை அதை ஏற்க பண்றோம். வேலை தப்பே அவசியம் வச்சிருக்க, முஸ்லீம் அவசியம் வச்சிருக்க, பாக்கி அதே மாதிரி ஈவி வந்த பிறகு பண்ணிருக்கேன். 2 வயசுல நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். தெரியும் உலகம் குறைபாடுகள் தெரியாது. நீங்க வந்து கலெக்டருக்கு தெரியாம, தேர்தல் அதிகாரிக்கு தெரியாம, யாருக்குமே தெரியாம எங்கேயோ இடத்துல உட்காந்துருக்கு அந்த சோர்ஸ் கோட் கையில இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் நீங்க அதை மேனிபுலேட் பண்ணணும். ஒரு வேட்பாளருக்கு உள்ள ஓட்டை இன்னொரு வேட்பாளருக்கு மாற்ற முடியும், மாற்றி வைக்க முடியும். ஒருத்தர் 1 லட்சம் ஓட்டு வாங்கிக்கிறாருன்னா 50,000 மாற்றிட்டு 50,000 வேற கணக்கில் ஏற்க முடியும். இதெல்லாம் வெளியே தெரியாம பண்ண முடியும். அப்படிதான் பிஜேபி பண்ணிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் 2022 அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நடந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் நடந்த மேனிபுலேஷன்ஸ். இதுல என்ன முக்கியத்துவம் கேட்டீங்கன்னா பிஜேபி தனியாக நாங்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு ஞாபகம் இருக்கு, 2022 அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன் பிஜேபி தனியாக அண்ணாமலை தலைவரான தலைவர் ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா நாங்க 3வது பெரிய கட்சி ஒரு ரிசல்ட் கொடுத்தோம். திமுக அண்ணா கிடைத்தபடியா 3வது பெரிய கட்சி பிஜேபி தான் சொல்லி அந்த எலெக்ஷன் ஒரு ரிசல்ட் கொடுத்தான். அவன் 5% காட்டணும் பிஜேபி 2022 அர்பன் லோக்கல் பாடி. அப்புறம் திருப்பி அதுக்கு 2024 இப்ப 18% சொல்லிட்டு இருக்கான். நான் 18% ஓட்டு வாங்கிட்டோம் சொல்லி சொல்லிட்டு இருக்கான். எல்லாமே திருட்டு. என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல திமுக, அதிமுக, காங்கிரஸ், தேமுதிக, அமமுக, நாம் தமிழர், பாமக இந்த கட்சியெல்லாம் தாண்டி 8வது இறக்குற இந்த கட்சி ஓட்டு சதவீதத்தில் என்ன பண்ணிட்டா இந்த எலெக்ஷன்ல தேமுதிக, அமமுக, பாமக இப்படி இந்த கட்சிகளை ஓட்ட கூட என்ன பண்ணிட்டா திருவிழா அந்த அர்பன் லோக்கல் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் திருட்டு பண்ணியிருக்காங்க. பண்ணி என்ன பண்ணிட்டா அந்த ஓட்டெல்லாம் எடுத்து பிஜேபி சேர்த்திருக்கான், அல்லது வேற கொண்டு போயிருக்கான். நோக்கம் என்ன இருந்திருக்குன்னா இந்த கட்சிகளுடைய சதவீதத்தெல்லாம் குறைச்சு காமிச்சிட்டு பிஜேபி முன்னாடி கொண்டு வரது. அதான் அஜெண்டா. நாங்க காங்கிரஸோட பெரிய கட்சி, நாங்க பாமகவோட பெரிய கட்சி, நாங்க தேமுதிகவோட பெரிய கட்சி, நாங்க அமமுகவோட பெரிய கட்சின்னு சொல்லி ஒரு கணக்கு பண்றதுக்காக ஒரு மால் பிராக்டிஸ் 2022 பண்ணாங்க. எப்படி வெளியில வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 143 பேருக்கு வேட்பாளருக்கு 0 ஓட்டு வந்து வேட்பாளர் அவர் வாங்கின ஓட்டு 0 தான். இது எலெக்ஷன் டாக்குமெண்ட். அதிமுக 3 இடத்துல 0 வாங்கிருக்கு. யாரை நம்ப முடியுமா? அதிமுக 8வது செகண்ட்ல போட்டி போடக்கூடிய கட்சி பெரம்பக்குடியில 0 ஓட்டு வாங்கியிருக்கு, 8வது இடத்துல 0 ஓட்டு வாங்கியிருக்கு, அரியலூர் வரராஜன் கட்சியில 0 ஓட்டு வாங்கியிருக்கு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பட்டியலோட கூட்டு வந்த நாம் தமிழர் கட்சி ஆச்சு 22 வேட்பாளருக்கு 0 ஓட்டு. தமிழ்நாடு முழுக்க 22 வேட்பாளருக்கு 0 ஓட்டு கட்சி. நீ ஆளுநர் பேசுறீங்க, எல்லாரும் பேசுறீங்க, இதை பேசுறீங்க. தேர்தல் ஜனநாயகத்துல ஒரு அரசியல் கட்சியோட வேலை என்ன? முக்கியமான வேலை என்ன? ஓட்டுக்காக மாற்றுறது. ஓட்டுக்காக அரசியல் நிற்கிறீங்க, எலெக்ஷன் நிற்கிறீங்க. திருச்சியில மேட்டுப்பாளையத்துல ஒரு 0 ஓட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. மணப்பாறையில நகராட்சி 0 ஓட்டு வந்துருக்கு. இதோட தொன்மை என்னன்னா கன்னியாகுமரியில தேர்தல் ஒரு
கவர்மெண்ட் ஆக்ட்ல காங்கிரஸ் கட்சி 0 இந்தியா கூட்டணி வேட்பாளர் வரும். இந்தியா கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்கு? திமுக இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, இந்திய முஸ்லீம் லீக்ல இருந்து, மனித மக்கள் கட்சியில இருந்து எத்தனை கட்சியும் சேர்ந்து அந்த வார்டு அவங்க ஓட்டு 0. ஏதாவது மீடியா வந்து செய்தி தமிழ்நாட்டில் நடந்துருக்குது. எங்க லேட்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க கேட்டுக்கிட்டே எங்க எவிடன்ஸ் வேணும்ல, ஆதாரங்கள் வேணும் நமக்கு. அந்த ஆதாரத்தை கேளும் போது 2023 கிடைச்சு 24 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 300 பேர் ஒரு ஓட்டு வாங்கிருக்கேன். ஒத்த ஓட்டு வாங்கிருக்கேன் தமிழ்நாட்டில் 300 வேட்பாளர், திமுக வேட்பாளர் உட்பட கட்சி வேட்பாளர். அப்ப இது ஓட்டுக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாச்சு. தமிழ்நாட்டுக்கு இந்தியா நாங்க குஜராத்துக்கு போகும்போது நம்ம 5 மாதம் போனோம். நானும் நந்தினியும் போய் ஒரு ஏதோ ஒரு அசல் சைனியத்தில் போயிட்டோம். போய் காந்தி மாதிரி நம்ம யாத்திரை நடத்தணும்னு சொல்லி இதுல வந்து சபர்மதி ஆசிரமத்துல இருந்து நாங்கள் தண்டி வரைக்கும் நடந்து போக போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த முடிதலையாத ஊரு போய் இவங்களால பண்ண முடியாதுன்ற ஒரு போலீஸ் எங்களை அரசு பண்ணாம விட்டா போர்டு விட்டுட்டோம். நாங்க என்ன எதிர்பார்த்து போறோம், நம்மளை அரசு பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சு போறோம். என்ன பண்றோம், தேவைப்பட்டாங்க சபர்மதி ஆசிரமத்தில் போகணும். நாங்க 2 பேரும் முடிவு பண்றோம், ஒதுக்கீடு வந்துட்டோம், தைரியமான பண்ணிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோலத்துக்கு முன்னாடி போறேன். யாரு எவன் பண்ணானோ அவன் தான் இன்னைக்கு நாட்டோட ஜனநாயகத்தை கொடுத்துருக்கா, அதை அதை வந்து கட்டி கேட்கணும்னு சொல்லி ஒரு கோலத்துக்கு முன்னாடியே போவேன். இதுல தமிழகத்துல பின்னாடி நன்றி அதுக்கு தெரிஞ்ச இந்தியில பேசி நோட்டீஸ் கொடுத்துட்டு வரும், ஏதோ அறவழி இந்தியில நோட்டீஸ் கொடுத்துட்டு வரும். மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு குஜராத்திஸ் அந்த சப்போர்ட் இருந்துச்சு. என்ன பழம்புறாங்கன்னா 300 ரூபாய் சம்பாதிக்க முடியலைங்க, ஆனால் சிட்டிலாம் 300 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தடுமாறுறோம். 30 வருஷமா என்ன ஆட்சி பண்றாங்க. நாங்க யாரு ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் வரும், யாரு ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான். கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இதுதான் இன்னைக்கு வடமாநிலங்கள்ல அங்க கிட்டத்தட்ட சர்வாதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இங்கே நம்ம தென்மாநில சுரேஷ் பாத்தீங்க கேரளா நினைக்கலையா, தமிழ்நாடு மட்டும்தான் இங்க நிற்குது. காரணம் என்னன்னா இந்த மாதிரி வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய நம்ம தொடர்ந்து உயிருக்கு துணிந்து பண்ணிட்டு இருக்கோம் நிறைய வேலைகளை. சமீபத்தில் போன மே மாசம் பீகார் போய் 3 நாளுங்க நான் போல நந்தினி குணாம போயிட்டு வந்தேன். மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ், அங்கேயும் பெரிய சப்போர்ட். எல்லா சிபிஐ எம்எல்ஏ இருந்து சிபிஐ சிபிஎம் ஆர்ஜேடி காங்கிரஸ் எல்லா கட்சியாளுக்கும் போயிட்டு வந்தாங்க. ஈவினிங் தலைவர் சொல்லி போராட்டம் நடத்துங்க. நீங்க என்னதான் பாக்கி அவன் வந்து பட்டியல மோசடி பண்ணாலும் என்ன பண்ணாலும் மிஷின் இல்லாம எப்படி அவர் ஏறும் நடக்கல. மிஷின் இல்லாம எப்படி ஏறும், விலங்குகளை ஏற முடியுமா? 1 லட்சம் பேர் பாஜக சேர்த்துட்டாங்கன்னா 1 லட்சம் பேர் அவர் வந்து மேலமாக சேர்க்க முடியுமா? நெக்ஸ்ட் தான் சேர்த்துடலாம், ஈஸியா உட்கார்ந்த இடத்துல சேர்த்துடலாம். பிரச்சனை எங்க இருக்கு, சிலதான் இருக்கு. அடிக்கலாம் போராடுங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் வந்து பிரச்சாரம். அதுவும் பெரிய எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தைரியமா இறங்கி அடிக்கணும், வேற வழி கிடையாது. இவனை வந்து மைனாரிட்டி தான், அதிகாரம் கையில் இருக்கு, பவரம் கையில் இருக்கு, மக்கள் ஆதரவு கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு கேட்டீங்கன்னா அவங்களை வந்து புதுசா எக்ஸ்போஸ் பண்ணணும். மக்கள்கிட்ட அவசியம் தெரியாத மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும். அவசியம் தெரிஞ்சவங்க பேசி பிரயோஜனம் கிடையாது, அவங்களுக்கு தெரியும். அரசியல் தெரியாத மக்கள்கிட்ட இவங்களுக்கு என்ன பண்றாங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்பதான் ராஜாவானது. இது வந்து என்ன கொடுத்த கம்ப்ளைண்ட் 2023 எல்லாரும் என்ன நம்மளை கேள்வி வரும். நாங்க என்ன கேள்விட்டு இருக்கோம், இது பதில் சொல்லாது. நம்ம பார்த்தாலும் என்ன ஓடுறாங்க, என்ன சொன்னேன்னு தெரியுங்களா? புல்வாமால மோடி வந்து அவருடைய தேர்தல் ஆராய்ச்சிக்காக 40 நாடுகள்ல பதிவுட்டா இதை பத்தி விசாரிக்காத தமிழ் காங்கிரப்போட பிள்ளைங்க 2 பேர் போய் கொடுத்து வந்தாங்க. இந்த எவிடன்ஸ் ஆதாரங்களோட சும்மா
இறங்கி அடிக்கணும். அப்பதான் பயப்படுவாங்க, அப்பதான் பின்னாடி ஓடுவாங்க. எவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு தெரியுங்களா? என்ன பண்றாங்க? இவ்வளவு கிரிமினல்ஸ் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு விஷயம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் மட்டுமே சேர்க்க வேண்டிய விஷயம், எல்லா ராணுவர்களுக்கும் மட்டுமே சேர்க்க வேண்டிய விஷயம். தேர்தல் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருங்க. 18 நடந்த அசம்பிளி எலெக்ஷன் கூட தோக்குறான். கர்நாடகாவில் தோக்குறான், மத்திய பிரதேசத்தில் தோக்குறான், சத்தீஸ்கர்ல தோக்குறான், ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் தோக்குறான். திருப்பி 2019 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன பண்றானுங்க? பிளான் பண்றாங்க. ஒரு சென்சிட்டிவா ஒரு இஷ்யூ பிளான் பண்றாங்க. ஒரு ஜெயிச்ச எல்லா எலெக்ஷனும் அப்படிதான். 98 கோயம்புத்தூர் பிளாஸ்ட், 99 கார்கில் வாரு, அதுக்கு 2016 மட்டும் ஊழல் குழப்பிட்டானுங்க அண்ணா சாரை வச்சு. 2019 புல்வாமா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியால விமானம் கொடுக்க மாட்டாங்க. இந்த சிஆர்பி வீரர்கள் வந்து பயணம் பண்ணி போறதுக்கு ராணுவ விமானம் தர மாட்டோம். அன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன், உள்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் விமானம் தரல, ரோடு மார்க்கமா கொண்டு போறான். இந்த மாதிரி ரோடு மார்க்கமா கொண்டு போறான். இந்த கனெக்டிங் ரோட்ஸ் எங்கேயுமே க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு 40 வண்டியில 2000 பேர் கொண்டு போறான். 40 வண்டியில கொண்டு போறான். தேங்க் ரோடு இல்ல, எந்த ரோடையும் க்ளோஸ் பண்ணல, எல்லாமே அது பாட்டுக்கு அண்ணாமத்தை திறந்து கிடைக்குது. அதுல ஒரு ரோடு வழியாதான் வந்து 400 கிலோ ஆடியன்ஸோட ஒரு வண்டி வந்து அடிச்சு ஒரு வண்டியை காலி பண்ணாங்க. 40 பேர் காலி பண்ணாங்க. பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த 40 பேரையும் 16 மாநிலத்தில் சூஸ் பண்ணி போடுங்க. சொல்லு, எல்லா மாநிலத்துக்கும் பாடி போகணும், அதான் கணக்கு. அந்த ராணுவனுடைய பாடி எல்லா மாநிலத்துக்கும் போகணும். தமிழ்நாட்டுக்கு 2, கேரளாவுக்கு 1, கர்நாடகாவுக்கு 1, உத்தரப்பிரதேசத்துக்கு 4, ராஜஸ்தான், இந்தியாவோட பரவலா அந்த பாடி போகணும் சொல்லி பிளான் பண்ணி ஒரு 40,000 கோரிக்கை எடுத்து ஒரு வண்டியில எடுத்து அந்த வண்டியை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கேன். அன்னைக்கு கவர்னர் சத்யபால் மாலிக் வந்து அது பூரா அழைச்சிருக்கிறோம். இந்த புத்தகம் வெளியிட போறாங்க, தமிழ்நாடு கூட போய் சேர்க்க போறோம். அந்த அளவு சொன்னா நானூறுகளை இவ்வளவு பாதுகாக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல 400 கிலோ ஆடியன்ஸோட ஒரு வண்டி 10 நாளா சுத்திட்டு இருக்கு. எவ்வளவு தெரியலையா? ஒரு 9 இன்டெலிஜென்ஸ் எச்சரிக்கை வந்திருக்கு. சொன்னா பெரிய ஆய்வு அது எல்லாமே வச்சிருக்கோம். எதையுமே கேட்கல. அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டே அந்த புல்வாமா இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றான், போலீஸ் இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றான். எல்லா இடத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓட்டு நடந்தது தெரியாது. எதுக்காக நடந்தது? தேர்தலுக்கு விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு நாட்டு விஷயம், மக்கள் நாடு கட்டதான் இருக்கீங்களா விஷயம் தான். ஆனா வெளித்தோட்டத்துக்கு டிபேட்டிங் ஒரு பாயிண்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு தான் மீடியாவில் முறை இருக்கு, ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறான். அப்ப புல்வாமாவோட மோடி ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி தோட்டம் ஒவ்வொரு தேர்தலும் தான் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு தேர்தலையும் அப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன வந்து, இந்த மாதிரி உங்களுடைய பலவீனங்களை தவறுகளை முடிஞ்சு எக்ஸ்போஸ் பண்ணணும், தைரியமா எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுதான் பயப்படாது. வேற எதுவும் பயப்பட மாட்டாங்க. தோழரை கடைசியாக சொல்ல முடியும், நிறைய விஷயம் பேசலாம், பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து தொடங்கி வந்துக்கிறோம். பாக்கெட்டில் தடுக்கணும். பாக்கெட்டில் தடுக்கணும்னா தமிழ்நாடு தான் இருக்கிற முன்னாடி நிற்கும். இதுல தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு யாரு வந்து வழிகாட்டுவோம். தமிழ்நாடு தான் வழிகாட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை வாக்குச்சீட்டுல நியாயமா நடத்தணும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை தமிழ்நாடு தலைவர் முழக்கமா நம்மளால மாற்றணும். நம்மளால முடியும். நம்ம அக்கா இந்தியாவோட போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க இருக்கிறாங்க ஒரு 20 பேர் மட்டும் வாங்க, நம்ம போவோம், சென்னைக்கு போவோம், ஒரு 2 நாள் தங்குவோம், 3 நாள் தங்குவோம், எல்லா அரசியல் கலவையும் சந்திப்போம், எல்லா பண்டிகைகளையும் சந்திப்போம். இந்த எலெக்ஷன் வந்து ஈவினிங் நடக்கூடாது. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் நடத்தணும். எல்லாரும் தீர்மானம் போடு, எல்லாரும் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு சொல்லி ஒரு 20-25 பேர் போன நெருக்கடி கொடுத்தாலே போதும், பெரிய இஷ்யூ மாறி.
யாருமே இல்லை, வரதுக்கு தயாராக நாங்க அழுதுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவிஎம் தடை பண்ண முடியுமா? இவிஎம் தடை பண்றது யார் தடை பண்ணணும்? பார்லிமெண்ட்ல சட்டமன்றம் தடை பண்ண முடியும். அப்போ ஒரு ஆயுத இஷ்யூ அது. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இவிஎம் தடை பண்ணணும், வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்தணும் அப்படின்ற ஒரு இஷ்யூ பெருசாச்சுன்னா ஆல் இந்தியா லெவலில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? பெங்கால் எலெக்ஷன் நடக்குது, கேரளா எலெக்ஷன் நடக்குது, பீகார் எலெக்ஷன் நடக்குது. அப்ப எல்லா இடங்கள்லயுமே இன்னொரு பெரிய பிரச்சனை மாறும். அப்ப நம்ம ஒரு இலக்கு நோக்கி போகணும். நம்மளும் நியாயமா எலெக்ஷன் நடந்தா உங்களுடைய செல்ல காசு நியாயமா காசு நடந்தா பிஜேபி நத்தி ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. அப்ப நியாயமா தேர்தல் நடத்தக்கூடிய சூழலை நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆக்டிவிஸ்ட் ரொம்ப தான் தேவை. ஒரு 19 பேர் வந்து தைரியம் முன்னாடி போதும். தமிழ்நாடு கூட உள்ள எல்லா அரசியல் தலைவர்கள், பொதுவான அமைப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சு ஒரு வேலை கிளப்பலாம். நம்ம ஒரு ஹீட்டை கிளப்ப முடியும். ஒரு பிரச்சனை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் இருக்கு. விஷயம் எனக்கு வந்து அன்னைக்கு மக்கள் இங்க மதிக்கிறதே கிடையாது, மக்களுக்கு தெரிய புரியுது. அத்தனை லட்சம் பேர் விவசாயிகள் போராட்டம் பண்றா, இவன் அடிக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னா கொஞ்சம் இறங்கி போவாங்க, இல்ல பிராட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அதனால வந்து ஒரு பெரிய பிரச்சனையை தமிழ்நாட்டில் மாற்ற முடியும். அதுக்காக முயற்சிக்கிறேன் எடுக்கணும், நம்ம எல்லாம் சேர்ந்து எடுக்கணும். இந்த கூட்டம் வந்து அதுக்கான வழியை காட்டணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இந்த அருமையான ஏற்பாடு செஞ்ச திருச்சி தோழர்களுக்கு, தோழர் கண்ணனுக்கு, தோழர் தமிழக மற்ற தோழர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். வாக்குச்சீட்டு முறையில்